What a graceful, focused influence. These classical steps made us to tap our feet. Parents, put your hands together to this classic performance. சச்சி எங்கடி எங்க எந்த சைடு அதான் போட்டு பாருங்க இங்க பாருங்க It's a universal welcome. With a smile, I welcome and wish you very good evening to all gathered here to enjoy the Trust for Kindergartens and Class 1 Annual Day celebration, freestyle and folk. On behalf of this institution, I cordially and respectfully welcome our chief guest, Mr. D. Ramkumar, Senior Manager, Branch 8, Karur Vaishya Bank. I extend a warm welcome to you, sir. It's really an honor to have you here today as our chief guest for our annual day. Let us all put our hands together to welcome our honorable chief guest for this annual day celebration. Now, teachers in all
backstage in training our kids. I also welcome all the non-teaching staff of our school. To the world, our parents may be simply a person, but for us, they are the world. Parents are the world. So with immense pleasure, on behalf of my school, I welcome all my beloved and dear parents to this annual day celebration. The iconic man of India who's made name of India the proud, the person who has been the success behind all the inventions what he has done. Which surely results in success. All the leaders have regularity in common as a habit. We do have future leaders who are following regularity as a habit from every region. Now I call upon the students who have been 100% in the school attendance. To begin with LKG. V. Sakti from LKG UP. from LKG UP. This class is not enough because these students were present for the full attendance. Okay, they didn't even take a half a leave also. இந்த ஆக்சுவலாக 4 டேஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறோம். லாஸ்ட்டு 2019 பண்ணணும், அதுக்கப்புறம் 2020 பண்ண முடியாது லாக்டவுனால். அதுக்கு லாஸ்ட் இயர் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். பட் இந்த எக்ஸாம் சென்டர் ப்ளஸ் நீட் எக்ஸாம் சென்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ண முடியலை. இந்த இயர் தேர்வு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இப்போ கூட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்காங்க. ஆர்லிங் ரோடு அங்கே கேம்பஸில் கிளாஸ் நடந்துட்டு இப்போ. ஸோ ஏன் நான் அந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேரண்ட் நம்பி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கூல் ஆக்சுவலாக நான் இந்த ஊருக்கு வந்து இது 8th year கம்ப்ளீட் ஆகும். சேம் டே 22nd மார்ச் தான், மார்ச் 2015 இந்த ஊருக்கு என்ட்ரானோம். சேம் டே 2022 அதாவது 22nd மார்ச் 2015 இந்த ஊருக்கு வந்தோம். ஸோ அப்போ யாரும் அறிமுகம்லாம் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகம் அப்படின்னா சுதாகர் சார் தான். அவர் ட்ரஸ்டி. சாருக்கு அடுத்து சார் உதயகுமார் சார் அவர் வரல. ஆக்சுவலாக அவர் ஒரு அறிமுகம். நெக்ஸ்ட் வந்து வஜ்ரவேல் சார். இவங்களோட ஃபர்ஸ்ட் அறிமுகத்தோட தான் நம்ம இந்த ஊரில் என்ட்ரானோம். பட் இன்னைக்கு 2238 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நம்ம ஸ்கூல்ல வந்து இங்க படிக்கிறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது இது யதார்த்தமான ஒரு இன்சிடென்ட் தான். ஆக்சுவலாக வந்து இது எங்கள் மிஸ்ஸஸ் ஜாப் கிடைச்சது 2014 அவங்களுக்கு 10th பாஸ் பண்ணி வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுனால நான் அதுக்கு அடுத்த இயர் நாங்கள் சரிங்க ஒன்று இந்த ஊருக்கு வரலாம் அப்படின்றத வந்துட்டு ஒரு 1 year ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் சரி சார் தான் சுதாகர் சார், வஜ்ரவேல் சார், அப்புறம் நாகராஜ் சார், உதயகுமார் சார், அவங்க ட்ரஸ்டீஸ் இவங்கெல்லாம் சொன்னாங்க, சார் நீங்க நம்ம ஏன் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேஸ்ல ரெண்டல் எடுத்து ஆர்மி ரோட்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி வந்த ஸ்கூல் தான் இது. நான் 2 minutes முடிச்சிடுறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் அவங்களோட ஸ்டேஜ் இது, அவங்களுக்கான ஸ்டேஜில் அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட பார்க்க. ஸோ பேரண்ட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம நிறைய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த இலக்குக்கு வந்து நிறைய இடர்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். எல்லா இலக்கும் பாசிட்டிவா போகும் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவா போகாது. சரிங்க, ஒரு நாள் பாசிட்டிவா இருக்கும், இல்ல 1 மணி நேரம் நமக்கு அது பாசிட்டிவா இருக்கும். அன்னைக்கு மீதி இருக்க 23 hours வந்து நமக்கு நெகட்டிவா கூட இருக்கலாம். பட் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கொடுத்திருக்க பொறுப்பு, ஒரு பேரண்ட் கொடுத்திருக்க பொறுப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது நம்ம குழந்தைங்க தான். அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான். அவங்களுக்காக நம்ம எவ்வளவு டைம் பண்றோம், அவங்களோட ஃபியூச்சருக்கு நம்ம எப்படி கூட டிராவல் பண்றோம் அப்படின்றது அங்க ரொம்ப முக்கியம். இங்க நிறைய பேரண்ட் வந்து சொல்றப்போ எல்கேஜி தானே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே, இப்ப போய் என்ன பண்ண போறாங்க. பட் இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்றது எதுக்குன்னா அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு, அவங்களோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்கு, சோ அவங்களோட ரெஸ்பெக்ட வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு. இதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் நம்மளோட குழந்தைய வந்து ஃபியூச்சர்ல செதுக்கி அழகா ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றதான் எல்லாரோட பேரண்டோட எண்ணமா இருக்கு. அந்த இடத்துல இங்க பேரண்ட், டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் இந்த நெட்வொர்க் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுல நான் எப்பவுமே கான்சியஸா இருப்போம். ஸோ அந்த கான்சியஸ்ல தான் இங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் ஆக்சுவலா இன்னைக்கு 600 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ எல்கேஜியில் வந்து 199 ஸ்டூடெண்ட்ஸ், யூகேஜியில் 206 ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீகேஜியில் வந்து ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 189 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 3 கிளாஸஸ் மட்டும்தான் ஆனுவல் டே. நிறைய ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்கும். செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டான்ஸ் பண்ணுவாங்க, நல்ல டான்ஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்றலாம். ஆனா இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தைகளுமே எக்ஸ்ட்ராடினரியா டான்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு டான்ஸையும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ நல்லா கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு ஹாப்பினஸ், அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஏதோ நம்ம பசங்களை
இந்த பசங்களோட டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போதும் அப்படின்னு போறோம் அப்படின்னா இன்னொரு குழந்தைய அப்ரிஷியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க யார் வேணாலும் இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தெரியும். இங்க இருக்க நான் சொன்ன கவுண்ட்ல ஆல்மோஸ்ட் எனக்கு 2000 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தெரியும். நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். எல்லா குழந்தைகளும் என்னோட அந்த குழந்தைங்களை இன்வைட் பண்றதுல இந்த கேம்பஸ்ல இன்வைட் பண்றதுல வந்து ஈவினிங் அனுப்புற வரைக்கும் வேன்ல அனுப்புற வரைக்கும் கூட டிராவல் பண்றோம். வேன்ல அனுப்புறப்ப டெய்லி அங்கே நிற்போம். நானும் பிரின்சிபல் மேம், வைஸ் பிரின்சிபல் மேம், எல்லா டீச்சர்ஸுமே நிற்பாங்க. இந்த சேஃப்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நம்பி கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துல நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லா டைம்லயும் நான் உண்மையா இருப்பேன். பசங்களை கரெக்டா ஷேர் பண்ணி கொடுப்பேன். இதுல ஹிடன் எதுவுமே பண்ண மாட்டோம். டீச்சர்ஸ்டே நான் சொல்றேன், மனசாட்சி படி ஒர்க் பண்ணுங்க. நம்ம நம்பி விதையை கொடுத்துருக்காங்க, விருட்சமாக்கும் அப்படின்றதுதான். தேங்க்யூ. என்ன சேனல்? ஷையா சிவா சேனல். எல்லாம் பாப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களா வந்தீங்களாடா? பாய் பாய்.